அஜித் குமாரின் பிறந்த நாளுக்கு மிகப்பெரிய அப்டேட்கள் கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்புல ரசிகர்கள் இருக்காங்க. அஜித்தின் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் மே மாதம் முதல் வாரத்துல தொடங்க இருப்பதாக சொல்லப்பட்ட சூழல்ல ஷூட்டிங் மேலும் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இதையடுத்து தன்னோட அடுத்த படமான குட் பேட் அக்லி படத்தோட படப்பிடிப்பை முன்னதாகவே, அதாவது மே மாதம் 10ஆம் தேதியே தொடங்க அஜித் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுது. இந்த படத்தோட முதல் கட்ட ஷூட்டிங் ஹைதராபாத்ல ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது முழுவீச்சில் நடைபெற்று வருது. இந்த படத்தோட ஷூட்டிங் முன்னதாக ஜூன் மாதத்தில் தொடங்கி இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனா விடாமுயற்சி படத்தோட படப்பிடிப்பு தொடர்ந்து தள்ளி போகிற சூழல்ல இந்த படத்தோட படப்பிடிப்பை முன்னாடியே தொடங்கலாம்னு சொல்லிட்டதாக தெரிய வந்திருக்கு. அமித் ரவிச்சந்திரன் இயக்கத்துல உருவாக இருக்குது குட் பேட் அக்லி திரைப்படம். இந்த படத்துல பிரபல தெலுங்கு நடிகை ஸ்ரீலீலா இணைய இருப்பதாக சொல்லப்படுது. அவர் அந்த படத்துல அஜித்துக்கு ஜோடியாக இல்லாம அந்த படத்துல இருக்கிற மற்றொரு ஹீரோக்கு ஜோடியாக நடிக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அஜித்திற்கு ஜோடியாக மீனா அல்லது சிவன் இணையலாம் என்றும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுது. இவ்வேளையே இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இடையில இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த படத்தின் வெளிநாட்டு உரிமையை படத்தை தயாரித்து வரும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் 22 கோடி ரூபாய்க்கு ஃபாஸ் பிலிம்ஸ் நிறுவனத்திற்கு விற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அஜித்துக்கு சர்வதேச அளவுல மிகப்பெரிய மார்க்கெட் நிலவிட்டு வரும் சூழ்நிலை அவரோட படத்தின் வெளிநாட்டு உரிமை விற்கப்பட்டது பெரிய விஷயம் இல்லைன்னு ஹாலிவுட் வட்டாரங்கள்ல தெரிவிக்கப்பட்டு வருது. இதனால தயாரிப்பாளரும் இப்ப சந்தோஷத்துல மிதந்துட்டு இருக்காராம். இதற்கு மற்றொரு காரணமும் இருக்கு. அஜித் இவ்வளவு பெரிய நடிகராக இருந்தும் கூட படம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையும் தலையிடலையாம். அதனாலேயே தயாரிப்பு நிறுவனம் படத்தை அவர் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக முடித்துவிட ஆர்வம் காட்டிட்டு வருதாம்.